வணக்கம். இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதிமுக களம் கண்ட தேர்தல். சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கருணாநிதி ஆட்சியை பிடித்த தேர்தல் போன்ற சுவாரஸ்யங்களுக்கு சொந்தமானது 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுங்க. உடல்நலக் குறைவு காரணமாக 1987இல் எம்ஜிஆர் அவர்கள் காலமானதைத் தொடர்ந்து அவருடைய மனைவி ஜானகி அம்மாள் அவர்கள் 1 மாதம் முதலமைச்சராக பதவி வகிக்கிறாருங்க. மத்திய அரசு அவரது ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்திட தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் ஜனதாவும் கூட்டணியாகவும், காங்கிரஸ் தனியாகவும், எம்ஜிஆர் இல்லாத அதிமுகவில் ஜே அணி தனியாகவும், ஜானகி அணி தனியாகவும் போட்டியிட்டதுங்க. 150 இடங்களில் வெற்றி பெற்ற கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்தாலும் அவரால் முழுமையாக நிறைவு செய்ய இயலவில்லைங்க. 1989ஆம் ஆண்டு போன்று ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தற்போது பிளவுபட்ட அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் திரும்பவும் வெற்றி முகத்துக்கு திரும்புமா? மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்குமா? அல்லது இந்த சூழலை பயன்படுத்தி புதிய பாய்ச்சலோடு வரும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கொடி கோட்டையில் ஏறுமா என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க.